லட்சுமி, விஜயா, சொல்லுமா, இப்பவாவது சொல்லு. இன்னும் நான் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணுமா? மனசு கேட்கல, ஓடி வந்துட்டேம்மா. அப்படியா? சரி, நீ போ. கேட்டியா விஜயா, கல்யாணத்துக்கு நாட்டியம் ஆட வந்தவன் காலி பண்ணாம அங்கேயே இருக்கிறாளா? இப்படி செய்வான்னு தெரிஞ்சிருந்தா ஏதாவது சத்தம் சாவடியில தங்க வச்சு தொலைச்சிருப்பேன். நான் அவளை இப்பவே போய் சும்மா இருமா. நீ கேட்டுக்கிட்டதுக்காகத்தான் இவ்வளவு நாள் பொறுத்திருந்தேன். இனிமே என்னால பொறுக்க முடியாது. என்ன தடுக்காது. தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க. நீங்க அந்த நரகத்துக்கு போக வேண்டாம். நீ மட்டும் போகலாமா? போய்த்தானே தீரணும். ஏன்னா என் கணவர் அந்த நரகத்துல தானே இருக்காரு. வேற வழி மறந்த. கிராம நினைவு இருக்கா? இல்ல. அங்க நடனமாட வந்த அவமானப்பட்டியே, அதுவாவது ஞாபகம் இருக்கா? இல்ல. போகட்டும். ஊர் ஜனங்க ஒண்ணு உதைக்க வந்தப்போ விஜயான ஒரு பொண்ணு காப்பாத்தினாலே, அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல இல்ல இல்லவே இல்ல. அடி பாவி, நன்றி உள்ள நாய பக்கத்துல வச்சுக்கிட்டு நன்றி கட்டமா பேசுறீங்க. ஏன் தெரியும் பேச? போவீங்க. உன்னை வெளியே அனுப்பத்தான் நான் உள்ள வந்திருக்கிறேன். இந்த வீட்டுக்கு சொந்தக்காரிங்கிற திமிரில பேசுறியா? நான் யாருங்கிறது இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியே, ரொம்ப சந்தோஷம். சரி சரி, இப்ப எங்க வந்த? இந்த வீட்டுல இருக்கிற குப்பையை குட்டி வெளியே குட்டிட்டு என் தெய்வத்தை திருப்பி எடுத்துட்டு போறதுக்கு. இங்க குப்பையும் இல்ல, தெய்வமும் இல்ல. நீ என்ன சொல்ற? புரியல. குப்பைங்கிறது நீ, தெய்வங்கிறது என் கணவர். ஓஹோ, மிஸ்டர் அருணத்தா இவ்வளவு நேரம் தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமா, அந்த தெய்வத்தை தான் நீ திருடி வச்சிருக்கிய. நான் திருடல. என்ன தேடி வந்தாரு, அழக ரசிச்சாரு, ஆனந்தமா இருக்கிறாரு. உன் பாஷையில சொல்லணும்னா இப்ப அவர் எனக்குத்தான் தெய்வம். அப்படி சொல்ல உனக்கு உரிமை கிடையாது. உனக்கு இருக்கு. எப்படி? இதோ ஒரு மஞ்சள் கயித்துல அரப்போம் தங்கத்தை மாட்டிக்கிட்டு வந்துட்டு, இது பெரு மஞ்சள் கயிறுல அவர் எனக்குத்தான் சொந்தம்னு ஊரும் உலகம் எழுதி கொடுத்த பட்டயம். இந்த பட்டயத்துக்கும் அந்த நாய் கழுத்துல இருக்கிற பட்டைக்கு என்ன? தாய் குலத்துக்கு பெருமை தேடி தர்ற இந்த தெய்வீக சின்னத்தை படிச்சு பேசுற. இந்த கழுதை கடிச்சு கொடு. கோமாதா, குலமாதா, தெய்வம், அதுங்க நாய்ங்க. விட்டுடு. மோகனா, இன்னைக்கே இந்த இடத்தை விட்டு நீ போகல, இனிமே நான் வர மாட்டேன். லட்சுமி தான் வரும். ஏன் லட்சுமி? லட்சுமி, நல்ல நேரத்துல வந்து என்ன காப்பாத்துன. இத்தனை நாளா நீ எங்க போயிருந்த? டாமி, டாமி, டாமி.
இங்கேயா தங்கியிருக்கிற? வரவேண்டிய இடத்துக்கு தாமா வந்து சேர்ந்திருக்கிற. முருகா, திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணைன்னு லட்சுமி உன்கிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கு. அதை பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு. லட்சுமி, தினம் தினம் ஆகாரத்தோடு வந்து ஒண்ணு பார்த்துட்டு போறேன். அது வரைக்கும் இங்கேயே இருக்கணும். போயிட்டா லட்சுமி? குடும்பத்தை கெடுத்தவனுக்கு இப்படித்தான் வேணும். லட்சுமி விடாத, தடுத்து. லட்சுமி விடாத, தடுத்து. எதிர்பார்க்கவே தேவையை உணர்ந்து இப்படி ஒரு அழகிய தேடி வருவாள். வா வா வா. பயப்படாத, எழுந்துரு. லட்சுமி நான் இல்ல, பசு. போ. லட்சுமி, அவ நாயை துரத்தி விட்டு என்ன அவமானப்படுத்தினாலே, அதுக்காக அப்படி செஞ்ச தப்புமா. அப்புறம் உனக்கும் அவளுக்கு வித்தியாசமே இல்லாம போயிடும். இந்தா, இது உனக்காதான் கொண்டு வந்த. சாப்பிட்டுட்டு நேரா கோயிலுக்கு போயிடு. நான் மட்டும் ஓடி ஒளியிலன்னா உங்க மனைவியோட மாடு என் நாயை கொண்ட மாதிரி என்னையும் கொண்டு இருக்கும். ஐயோ தங்கச்சி, உடனே ஊருக்கு புறப்பட்டுருவோம். நம்ம 2 பேரும் இன்னும் இங்க இருந்தா அந்த மாடு முட்டி நம்மள சாகடிச்சிடும்மா. மாப்பிள, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி. மாப்பிள, மாப்பிள, இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆதரவை வாழ்நாள் பூராவும் மறக்கவே மாட்டோம். வர்றோம் மாப்பிள, வர்றோம். வாமா, நில்லுங்க. ராம் சிங், ராம் சிங். ஐயா, கந்தன், கருப்பன், முனிய 3 பேரையும் கையோட கூட்டிட்டு வா. கமான் சிங். மாப்பிள, எங்களுக்கு உத்தரவு கொடுக்காம கந்தன், கருப்பன், முனியன் எல்லாம் ஏன் கூப்பிடுறீங்க? காவலுக்கா? எத்தனை பேரை காவல் போட்டாலும் அந்த மாடு என்ன பழி வாங்காம விடாதுங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறோம், தயவு செய்து எங்களை அனுப்பி வச்சிருங்க.